பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப குஷியா இருக்கும். அப்பாவோட மகா வாக்கியங்கள் அதிகாலையில படிக்க வர்றதே ஒரு குஷி தான் டெய்லியுமே. ஆமா ஆமா, ஏர்லி மார்னிங்கே படிக்கிறது செம்ம சூப்பர் தானே. ஆமா. சரிங்க சிஸ்டர், இன்னைக்கு அப்பா வரதானோ சூப்பரா கொடுத்திருக்காரு. கர்மாதீத நிலையை இங்கேயே அனுபவம் செய்யறது எப்படி அப்படின்னு. கர்ம பந்தனங்கள்ல இருந்து ஈஸியா விடுபடுறதுக்கு ஒரு வழியும் சொல்லியிருக்காரு. ஓகே. அப்புறம் இன்னைக்கு ஸ்லோகனும் சூப்பர் தான் சிஸ்டர். தந்தைக்கு பிரியமான குழந்தைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு. சரி, அத பாக்கலாம். சரிங்க சிஸ்டர், நீங்க வாசிங்க. ஓகே பிரதர். அந்த நினைவோட அப்பாவோட நினைவோட இனிமே அவரோட இனிமையான மகா வாக்கியங்களை கேட்போம். 17/12/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தன்னுடைய சௌபாக்கியத்தை உருவாக்கி கொள்வதற்காக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். ஈஸ்வர் எந்த குழந்தைகளுடைய அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த குழந்தைகளே பரம சௌபாக்கியசாலிகள். அப்படின்னு சௌபாக்கியசாலிகளுக்கு பத்தி அப்பா சௌபாக்கியசாலி, அது நீங்க உங்களுடைய சௌபாக்கியத்தை உருவாக்கிக்கிறதுக்காக பாபா கிட்ட வந்திருக்கீங்க, தந்தை கிட்ட வந்திருக்கீங்க. தந்தை அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரு இல்லையா, அப்ப பரம சௌபாக்கியசாலியா ஆயிடுறீங்கன்னு சொல்றாரு. குழந்தைகள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பூரா தந்தை ஏத்துக்கிறாரு இல்லையா, உடல் மனம் பணம் எல்லாத்தையும் தந்தைக்கு அர்ப்பணிங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ட்ரஸ்டி ஆகுங்க, ட்ரஸ்டியாகி பராமரிங்க, ஆனா எதையுமே உங்களதுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதத்தான் சொல்றாரு, நீங்க எல்லாத்தையும் தந்தை கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு. அப்ப நீங்க பரம சௌபாக்கியசாலிகளா ஆயிடுவீங்க அப்படிங்கிற. குழந்தைகளோட எல்லா விஷயங்களையும் அப்படியே ஏத்துக்கிறாரு இல்லையா பாபா, அப்ப நீங்க பரம சௌபாக்கியசாலியா ஆயிடுவீங்க அப்படிங்கிற. குழந்தைகள் சமைக்கும் போது பாபாவை மறந்து போகிறார்கள். பாபாவிற்கு போகு வைக்காத காரணத்தினால் மாயை சாப்பாட்டை சாப்பிட்டு விடுகிறது. இதனால் அது பலசாலியாகி விடுகிறது. பிறகு குழந்தைகளுக்கு துன்பம் தருகிறது. இது ஒரு சிறிய மறதியினால் மாயாவிடம் தோல்வி ஏற்படுகிறது. இந்த ஒரு சிறிய மறதியினால் மாயாவிடம் தோல்வி ஏற்படுகிறது. ஆகையினால் பாபாவின் கட்டளை, குழந்தைகளே என் நினைவில் இருந்து சாப்பிடுங்கள், உன்னுடன் தான் சாப்பிடுவேன், மாறாத உறுதிமொழி எடுங்கள். எப்போது நினைவு செய்கிறீர்களோ அப்போதுதான் திருப்தியாக திருப்தியாக இருப்பீர்கள் சொல்றது அது அப்படி போட்டிருக்காங்க. உணவு சமைக்கும் போது தந்தை நினைவுல சமைக்கணும். ஆனா குழந்தைங்க தந்தை நினைவுல இருந்து சமைக்கிறது இல்ல, அந்த நேரம் மறந்துடுறாங்க. தந்தைக்கு போக வைக்கிறது இல்ல. போக வச்சு சாப்பிடணும், அப்பதான் தந்தை நினைவு இருக்கும் சாப்பிடும் போது. அப்ப அந்த தந்தை நினைவு இல்லாம சாப்பாடு சாப்பிடுறீங்க அப்படின்னா நீங்க சாப்பிடல சாப்பாட, மாயை உங்க சாப்பாட சாப்பிட்டுருது அப்படிங்கிறார். மாயை சாப்பிட்டுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சமைக்கும் போது ஏதாவது வீண் சிந்தனை செஞ்சுக்கிட்டே சமைச்சோம்னா அங்க நம்ம சமையல் பண்ணும்போது தெரியும் இல்லையா, தந்தை நினைவுல சமைக்கலன்னா வேற ஏதாவது நினைவுல வீணான விஷயங்கள், விகாரத்தின் விஷயங்கள் நினைச்சுக்கிட்டே சமைச்சிட்டு இருந்திருப்போம். அதான் அப்பா அப்படி சொல்றாரு, இந்த சின்ன விஷயத்துக்கு கவனம் கொடுக்காதனாலதான் மாயை பலசாலியா ஆயிடுது அப்படிங்கிறாரு. தந்தைக்கு போக வைக்காம சமைக்கிறோம் அப்படின்னா, தந்தைக்கு போக வைக்காம சாப்பிடுறோம் அப்படின்னா தந்தை நினைவோட சாப்பிடுறது கிடையாது. அங்க யஜ்யத்துல எல்லாரும் கூட்டமா இருந்தாங்க இல்லையா, எல்லாம் வீட்டுல இருக்கவங்களெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பாங்க. அப்ப வீட்டுல அங்க இருக்கும் போது என்ன பழக்கம் இருக்கு, எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது எல்லாருக்கும் தேகம், அது அம்மா அப்பா குழந்தைகள் அண்ணன் தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லையா. சாப்பிடும் போது அதே உணர்வு இங்க யஜ்யத்திற்கு வந்தபோது தனியாயிட்டோமோ, எல்லாருக்கூடையும் யாரும் நம்மளை பார்க்க முடியலையா அப்படிங்கிற அந்த பற்றுதல் உணர்வு இருக்கும் இல்லையா. அப்ப அந்த பற்றுதல் உணர்வு இருக்கும் இல்லையா, அந்த உணர்வு இருக்கும் போது என்ன ஆகும், நம்ம பார்க்கணும், அந்த தேக உறவுகளை பார்க்கணும் அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு வரும், ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த பற்றுதல் காரணமா மாயை பலசாலி ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா, அந்த பற்றுதல் உணர்வை தூண்டும். அப்புறம் நம்ம இங்க யஜ்யத்துல இல்லாம பாபாவை விட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துடும். அதான் மாயை பலசாலி ஆயிடுது. அதனாலதான் தந்தை நினைவுலே இருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. தந்தை நினைவுல இருந்தே சமைங்க, அது உங்களுக்கு உறுதிமொழியாவே இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்பதான் தந்தை நினைவுலே இருந்து நீங்க சமைச்சு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா தான் திருப்தியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா.
ஓகே. அடுத்து பாடல் கொடுக்குறாங்க. ம் இன்று இல்லை என்றாலும் நாளை இந்த மேகங்கள் கலையும். ம் ஓம் சாந்தி. நம்முடைய துர்பாக்கியத்தின் நாட்கள் மாறி இப்போது சதா காலத்திற்கும் சௌபாக்கியத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். ம் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிராமத்தில் பாக்கியம் மாறிக்கொண்டே இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் கூட பாக்கியம் மாறிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? ம் அதாவது உயர்ந்ததாகி கொண்டே இருக்கிறது. இப்போது இந்த இரவு முடிய போகிறது. பாக்கியம் மாறிக்கொண்டிருக்கிறது என நீங்கள் நன்கு தெரிந்துள்ளீர்கள். அதாவது சொர்க்கத்திற்கு அதிபதியாகி கொண்டிருக்கின்றீர்கள். ம் நாம் வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்றாற் போல நம்முடைய துர்பாக்கியத்தை சௌபாக்கியமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ம் இப்போது வாசிங்க. இரவிலிருந்து பகலாக மாறிக்கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் இது தெரியவில்லை. பாபா குப்தமாக இருக்கிறார். அவருடைய விஷயங்களும் குப்தமாக இருக்கிறது. மனிதர்கள் அமர்ந்து சகஜ ராஜயோகம் மற்றும் சகஜ ஞானத்தின் விஷயங்கள் சாஸ்திரங்களில் எழுதி இருக்கிறார்கள். ஆனால் யார் எழுதினார்களோ அவர்கள் இறந்து விட்டனர். மற்றபடி யார் படிக்கிறார்களோ அவர்கள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. ஏனென்றால் முட்டாளாக இருக்கிறார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! நீங்கள் வரிசை கிரமத்தில் முயற்சி செய்து புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவரும் ஒன்று போல முயற்சி செய்வது இல்லை. துர்பாக்கியம் என்று எதற்கு கூறப்படுகிறது, சௌபாக்கியம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் அறிகிறீர்கள். மேலும் அனைவரும் காரிருளில் இருக்கிறார்கள். துர்பாக்கியம் துர்பாக்கியம் சௌபாக்கியம் எல்லாரும் காரில இருக்காங்க, எல்லாரும் நரகத்துல இருக்காங்க. அப்ப சௌபாக்கியம்ன்றது சொர்க்கத்துக்கு போறதுதான் சௌபாக்கியம். சௌபாக்கியம் அப்ப தந்தை தான் அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி காட்டுறாரு, வழி கொடுக்குறாரு இல்லையா? அதத்தான் சௌபாக்கியம்னு சொல்றாரு. துர்பாக்கியம் சௌபாக்கியம் ரெண்டையுமே மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறார். எல்லாரும் காரிருள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொர்க்க அதாவது நரகத்தை சொர்க்கமாக்குறதுக்கு தந்தை வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். சரி வாசிங்க சிஸ்டர். மேலும் அனைவரும் காரிருளில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு புரிய வைத்து எழுப்ப வேண்டும். சூரிய வம்சத்திற்கு சௌபாக்கியசாலி என்று கூறப்படுகிறது. அவர்களே 16 கலைகள் நிரம்பியவர்கள். நாம் பாபாவிடமிருந்து சொர்க்கத்திற்காக சௌபாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த தந்தையே சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு கூட நாங்கள் இறை தந்தை மூலமாக சொர்க்கத்தின் சௌபாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு கூட நாங்கள் இறை தந்தை மூலமாக சொர்க்கத்தின் சௌபாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என நீங்கள் புரிய வைக்க முடியும். சொர்க்கத்தில் சுகம் இருக்கிறது, நரகத்தில் துக்கம் இருக்கிறது. கோல்டன் ஏஜ் என்றால் சத்யுகம் சுகமானது, அயன் ஏஜ் என்றால் கலியுகம் துக்கமானது. முற்றிலும் எளிய விஷயம் ஆகும். இப்போது நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயர்கள் கிறிஸ்துவர்கள் போன்றோர் நிறைய வருவார்கள். நாங்கள் ஒரே ஒரு சொர்க்கத்தை படைப்பவராகிய இறை தந்தையை மட்டும் நினைக்கின்றோம். ஏனென்றால் மரணம் எதிரில் இருக்கிறது என கூறுங்கள். நீங்கள் என்னிடம்தான் வர வேண்டும் என பாபா கூறுகிறார். தீர்த்த யாத்திரைகளுக்கு கூட போகிறார்கள் அல்லவா? பௌத்தர்களுக்கு என அவர்களுடைய தீர்த்த ஸ்தலம் இருக்கிறது. பௌத்தர்களுக்கு கூட அவர்களுடைய தீர்த்த ஸ்தலம் இருக்கிறது. அதே போல கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கென பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. நம்முடையது புத்தி யோகத்தின் விஷயம் ஆகும். எங்கிருந்து நடிக்க வந்திருக்கின்றோமோ அங்கேயே மீண்டும் போக வேண்டும். அவரே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய இறை தந்தை. நான் உங்களுக்கு உண்மையான வழியை தெரிவிக்கின்றேன் என அவர் நமக்கு கூறியுள்ளார். தந்தை காட்ஃபாதரை நினைத்தால் கடைசி நினைவிற்கு ஏற்ப நல்ல நிலையை அடையலாம். யாராவது நோய்வாய்ப்பட்டால் அனைவரும் சென்று அவருக்கு ராம் என கூறுங்கள் என கவனம் மேற்கொள்ள செய்கிறார்கள். வங்காளத்தில் யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தால் கங்கை கரைக்கு எடுத்து சென்று ஹரி என கூறுங்கள், ஹரியிடம் சென்று விடுவீர்கள் என கூறுகிறார்கள். யாரும் செல்வது இல்லை, யாரும் போறதில்லை அப்படின்றாங்க. ஆமா, எல்லா மதத்தினருக்கும் ஒரு தீர்த்த ஸ்தலம் இருக்குது. அதே போல உங்களுக்கும் இந்த தீர்த்த ஸ்தலம் ஒண்ணுதான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. மதுபன்ல தானே உங்களுக்கு யோகம் கற்பிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த யோகத்தின் மூலமா, இந்த நினைவின் மூலமா தான் நீங்க தூய்மையாகிறீங்க அப்படின்னு சொல்றாரு. யோகத்தின் மூலமா, ஞானத்தின் மூலமா தானே தூய்மையாகிறீங்க. அவங்க உங்களுக்கு தனித்தனி தீர்த்த ஸ்தலம் இருக்குது, அதே போல உங்களுக்கும் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறாரு. சரிங்க சிஸ்டர். அடுத்து
அதுக்கு முன்னாடி என்ன என்னமோ சொல்றது? அதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் ஒண்ணு சொன்னார்ல சிஸ்டர். பாட்டு ஒண்ணு வந்துச்சு, இன்று இல்லைனாலும் என்னைக்கும் அந்த மேகம் கலைஞ்சிரும்னு. ஆமா, அது என்ன அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் கிறிஸ்தவர்கள் அதுதான் போன்ற கோல்டன் ஏஜஸ் அயன் ஏஜ் சொன்னார்ல. சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கும் தெரியணும், அவங்களும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அவங்களும் பேரடைஸ்ன்னு சொல்றாங்க, ஜன்னத்துன்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு ஜெருசலேம் இருக்குது, கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் இருக்குது. இவங்களுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, ஹஜ் இருக்கு இல்லையா, ஹஜ் தீர்த்த யாத்திரை இருக்கு இல்லையா, அதே போல பௌத்தர்களுக்கும் தீர்த்த யாத்திரை தனித்தனியா ஒன்னொன்னு இருக்குது. அதே போல உங்களுக்கு ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கெல்லாம் போயிட்டு வந்தா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்ப எப்படி சொர்க்கம் ஸ்தாபனை ஆகுது அப்படிங்கிறத இங்க தானே சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ராஜயோகத்தின் மூலமா தானே சொல்லி கொடுக்குறோம். புத்தி யோகத்தின் மூலமா தந்தை நினைவு செய்து தானே பாவ கர்மங்கள் அழிக்கிறீங்க. அப்ப நீங்க தூய்மையா இருந்து அமைதியா இருந்து தானே மற்றவர்களையும் தூய்மையாக்கி அமைதியாக்கி தானே இந்த முழு உலகத்தையும் அமைதி செய்து தானே உங்களோட யோக பலத்தினால தானே இந்த அத உலகத்தை தூய்மையாக்கி தானே நீங்க போக முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு. மற்றவர்களுக்கு அதெல்லாம் புரியாது. எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இறுதி நேரத்துல இயேசு வந்து இயேசுவின் 2ஆம் வருகை வந்து கல்லறையில இருந்து நம்மளை எழுப்புவார் போல, அல்லாஹ் வந்து நம்மளை ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களா குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. ஆனா உண்மையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக நீங்க சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறார். அதாவது அந்த சுயதர்சன சக்கரத்தை சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறார். வருவாங்க, எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க, வந்து உங்ககிட்ட கத்துக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அயன் ஏஜ் அந்த கோல்டன் ஏஜ் அதை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அயன் ஏஜ்ங்கிறது கலியுகம், கோல்டன் ஏஜ்ங்கிறது சத்தியுகம் அப்படிங்கிறது இந்த டிராமாவுடைய விஷயத்த சொல்லுங்க அப்படிங்கிறாரு. வாசிங்க. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கென பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. நம்முடையது புத்தி யோகத்தின் விஷயமாகும். எங்கிருந்து நடிக்க வந்திருக்கின்றோமோ அங்கேயே மீண்டும் போக வேண்டும். அவரே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய இறை தந்தை. நான் உங்களுக்கு உண்மையான வழியை தெரிவிக்கின்றேன் என அவர் நமக்கு கூறியுள்ளார். தந்தை காட்ஃபாதரை நினைத்தால் கடைசி நினைவிற்கு ஏற்ப நல்ல நிலையை அடையலாம். யாராவது நோய்வாய்ப்பட்டால் அனைவரும் சென்று அவருக்கு ராம் ராம் கூறுங்கள் என கவனம் ஏற்க செய்கின்றனர். வங்காளத்தில் யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தால் கங்கை கருக்கு எடுத்து ஹரி ஹரி என்று கூறுங்கள் என சொல்கிறார்கள். ஹரியிடம் சென்று விடுவீர்கள் என கூறுகின்றார்கள். யாரும் செல்வது இல்லை. சத்தியுகத்தில் ராம் ராம் என கூறுங்கள் அல்லது ஹரி என கூறுங்கள் என சொல்ல மாட்டார்கள். துவாபர யுகத்தில் இருந்துதான் இந்த பக்தி மார்க்கம் ஆரம்பமாகின்றது. சத்தியுகத்தில் யாரும் எந்த பகவானையும் குருவையும் நினைப்பது கிடையாது. அங்கே தன்னுடைய ஆத்மாவிற்கு நாம் ஆத்மா இந்த உடலை விட்டு இன்னொன்றை எடுப்போம் என நினைவுபடுத்தப்படுகிறது. தன்னுடைய ராஜ்யம் நினைவில் இருக்கிறது. நம்முடைய ராஜ்யத்தில் சென்று பிறப்போம் என புரிந்து கொள்கிறார்கள். இப்போது ராஜ்யம் கிடைக்கிறது என்பதில் உறுதியான நிச்சயம் இருக்கிறது. மற்றபடி வேறு யாரை நினைப்பார்கள் அல்லது தான புண்ணியம் செய்வார்கள்? அங்கே தான புண்ணியம் செய்வதற்கு யாரும் ஏழைகளே இருக்க மாட்டார்கள். பக்தி மார்க்கத்தின் பழக்க வழக்கம் தனி, ஞான மார்க்கத்தின் பழக்க வழக்கம் தனி. இப்போது பாபாவிற்கு அனைத்தையும் கொடுத்து விட்டு 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை எடுத்தாயிற்று, அவ்வளவுதான். பிறகுதான் சொல்றேன் சிஸ்டர். அந்த இது அந்திமதி சோகத்தின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கான அர்த்தத்தை சொல்றாரு. இறுதி நேரத்துல யாராவது இறக்கும் தருவாயில இருந்தாங்கன்னா அவங்கள கங்கை கரைக்கு, வங்காளத்துல அந்த கங்கை கரைக்கு அருகாமையில் எடுத்து சென்று ராம் ராம்னு சொல்லுங்க, இல்ல ஹரிஹரின்னு சொல்லுங்க. அப்ப இறுதி நிலைக்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல நிலை ஏற்படும் சொல்றாங்க. அது போல இது ஞான மார்க்கத்தின் விஷயமா இருக்குது. இறுதி நிலையில நீங்க தந்தை நினைவுல சரீரத்தை விட்டீங்கன்னா தந்தை கருகாமையில பரந்தாமத்துக்கே போயிடுவீங்க. சொர்க்கத்தின் நினைவுலயே சரீரத்தை விட்டீங்கன்னா, ஆத்மானவர்களே சரீரத்தை விட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு தேவையான சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அதான் நல்ல நிலை ஏற்படும் உங்களுக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஞான மார்க்கத்தின் விஷயம். பக்தி மார்க்கத்துல அவங்க அந்த ஹரிஹரி ராம் ராம் சொல்றதெல்லாம் இப்ப இந்த ஞான மார்க்கத்தின் விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஞான மார்க்கம் வேற, பக்தி மார்க்கம் வேற அப்படின்னு சொல்றாரு. அங்க சத்தியுகத்துல இப்பெல்லாம் குருமார்களை தேடிலாம் யாரும் போக மாட்டாங்க, கோயில்லாம் இருக்காது, இப்படி யாரும் அங்க போய் ராம் ராம் ஹரிஹரின்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கறது சொல்றாரு. சத்தியுகத்தின் பழக்க வழக்கங்களே வேற அப்படிங்கிறார். இதெல்லாம் துவாபர யுகத்துல பக்தி மார்க்கத்துல வந்த விஷயங்கள் அப்படிங்கிறார். அங்க சரீரத்தை விடும் போது காட்சியே கிடைச்சிடும். சத்தியுகத்துல நம்ம இந்த சரீரத்தை விட்டுட்டு வேற சரீரத்துக்கு போக போறோம் அப்படிங்கிற காட்சி கிடைக்கும். அதுபடி அவங்க ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிங்கறதுதான் ஞான மார்க்கத்தின் விஷயம் அப்படின்னு சொல்றாரு. சரிவா?
தான புண்ணியத்தின் அவசியம் இல்லை. ஈஸ்வரனாகிய தந்தைக்கு நாம் அனைத்தையும் கொடுத்து விடுகிறோம். ஈஸ்வரன் தான் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்படி கொடுப்பது? ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுவும் துர்பாக்கியமே. ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போது அவர்களின் பற்று விலகும். இந்த ரகசியத்தை கூட குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். அவசியம் இல்லை என்றால் ஏன் ஏற்றுக்கொள்வார்? இங்கே எதையும் சேர்த்து வைக்க வேண்டியது இல்லை. இங்கிருந்து பற்றுதலை விலக்க வேண்டி இருக்கிறது. வெளியே எங்கு சென்றாலும் தன்னை மிகவும் லேசாக வைத்துக் கொள்ளுங்கள் என பாபா புரிய வைத்திருக்கிறார். நாம் பாபாவின் குழந்தைகள். ஆத்மாக்களாகிய நாம் ராக்கெட்டை விட வேகமாக இருக்கின்றோம். இவ்வாறு ஆத்ம உணர்வில் இருந்து நடந்தால் உணர்விலிருந்து நடந்தால் ஒருபோதும் களைப்பு ஏற்படாது. தேக உணர்வு வராது. இந்த கால்கள் நடப்பது போன்றே இருக்காது. நாம் பறந்து கொண்டே இருப்போம். நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவராகி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். முன்பு மனிதர்கள் தீர்த்த யாத்திரைகளுக்கு நடந்துதான் சென்றனர். அச்சமயம் மனிதர்களின் புத்தி தமோ பிரதானமாக இல்லை. மிகவும் சிரத்தையோடு சென்றனர். களைப்படையவில்லை. தந்தையை நினைவு செய்யும் போது உதவி கிடைக்கும் அல்லவா? அது கற்சிலையாக இருக்கலாம். ஆனாலும் பாபா சமயம் அல்ப காலத்திற்காக மனோ விருப்பங்களை நிறைவேற்றுகின்றார். அந்த சமயம் ரஜோ பிரதானமான நினைவு இருந்தது. அதிலும் கூட பலம் கிடைத்தது. களைப்பு ஏற்படவில்லை. இப்போதோ பெரிய ஆட்கள் கூட உடனே களைத்து போகிறார்கள். நிறைய ஏழைகள் தான் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள். பணக்காரர்கள் மிகவும் பகட்டோடு குதிரை போன்றவைகளில் செல்கிறார்கள். ஏழைகளோ நடந்தே செல்வார்கள். ஏழைகளுக்கு பாவனையின் பலன் கிடைக்கும். அந்த அளவுக்கு பணக்காரர்களுக்கு கிடைப்பதில்லை. பாபா ஏழை பங்காளனாக இருக்கிறார். பிறகு ஏன் குழப்பம் அடைகிறீர்கள்? ஏன் மறந்து போகிறீர்கள்? நீங்கள் எந்த ஒரு துன்பமும் அடைய வேண்டியது இல்லை என பாபா கூறுகிறார். ஒரே ஒரு மனவாளனை மட்டும் நினைக்க வேண்டும். நீங்கள் சொல்லிடுறேன். ஆத்ம உணர்வுல இருந்து நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நடந்தீங்கன்னா உங்களுக்கு கால்கள் நடக்கிறதே தெரியாது. அதே மிதக்கிறது போல இருக்கும். டபுள் லைட் பரிஸ்தாவா இருந்து போறது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படிங்கிறாரு. ஆத்ம உணர்வு. ஆத்மா எப்படிப்பட்டது? ராக்கெட்டை விட வேகமானது. அப்ப ஆத்மா ஒரு செகண்ட்ல நினைச்ச இடத்துக்கு போக முடியும். இங்க இருந்து வேற எங்கனாலும் ஆத்மா ஒரு செகண்ட்ல அந்த நினைவுனால போக முடியும். அப்ப தந்தை நினைவுல பரந்தாமத்துல நீங்க தந்தையை நினைச்சுக்கிட்டே உங்களால நடக்க முடியும் அப்படிங்கறத சொல்ற. நடந்தீங்கன்னா உங்களுக்கு கால் வலி தெரியாது அப்படிங்கறத சொல்ற. உடல் களைப்பு எதுவும் அனுபவம் ஆகாது அப்படிங்கிறதுக்காக சொல்ற. துவாபர யுகத்துல இருந்து பக்தி மார்க்கத்துல மற்ற குருமார்கள் சன்னியாசிகள்லாம் தீர்த்த யாத்திரை எல்லாம் போனாங்க. பிரஜைகள் மக்கள் எல்லாரும் போறாங்க. கோயில்களுக்கு போறாங்க. தீர்த்த யாத்திரையை போறாங்க. நடந்து போகும்போது எப்படி போறாங்க? நடந்துதான் போறாங்க. அது ரஜோத்தனமான ஒரு பக்தி அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல கூட தந்தை அவங்களுக்கு அல்ப காலமான பிராப்தியை கொடுக்கறாரு அப்படின்னு சொல்றாங்க. அல்ப காலமான பிராப்தினா அந்த சமயத்துல அவங்களுக்கு அந்த நினைவு கூட நல்லா இருந்துச்சு. ஆமா, கற்சிலையா இருக்கலாம். அது உயிரோட்டமான தந்தையா இல்ல, கற்சிலையா கூட இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு அல்ப காலமான பிராப்தி இருக்குது. அந்த கால்கள்ல பலம் இருந்துச்சு. களைப்படையாம அவங்களும் ஆர்வத்தோட ஊக்க உற்சாகத்தோட போனாங்க. அதே போல நீங்களும் இப்ப ஊக்க உற்சாகத்தோட தந்தையை நினைவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அது கூட ரஜோ நிலையிலே அப்படி இருந்திருக்காங்கன்னா இப்ப நீங்க சத்துவ பிரதானமாகணும்னா எந்த அளவுக்கு தந்தை உயிரோட்டமா நினைவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. சரிங்க சிஸ்டர் ஆசிங். பாபா ஏழை பங்காளனாக இருக்கிறார். பிறகு ஏன் குழப்பம் அடைகிறீர்கள்? ஏன் மறந்து போகிறீர்கள்? நீங்கள் எந்த ஒரு துன்பமும் அடைய வேண்டியது இல்லை என பாபா கூறுகிறார். ஒரே ஒரு மணவாளனை மட்டும் நினைக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் மணப்பெண் என்றால் மணவாளனை நினைக்க வேண்டும். அந்த மணவாளனுக்கு போகு படைக்காமல் சாப்பிட்டால் வெட்கம் ஏற்படாதா? அவர் மணவாளனாகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார். எனக்கு நீங்கள் உணவளிக்க மாட்டீர்களா என கூறுகின்றார். உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? பாருங்கள், பாபா வழிமுறைகளை கூறுகின்றார். நீங்கள் தந்தை அல்லது மணவாளன் என ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? யார் கொடுக்கிறாரோ முதலில் அவருக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு போகு வைத்துவிட்டு என்னுடைய நினைவில் உணவருந்துங்கள் என பாபா கூறுகின்றார். இதில் கடின உழைப்பு வேண்டும். கடின உழைப்பு வேண்டுமா? பாபாவை மீண்டும் மீண்டும் புரிய வைக்கின்றார்.
பாபாவை நிச்சயமாக நினைக்க வேண்டும். குமாரிகளாகிய உங்களுக்கு இது மிகவும் எளிது. கன்னி பெண்களுக்கு மணவாளுடன் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மணவாளனை நினைவு செய்து சாப்பிட வேண்டும். அவரை நாம் நினைத்தவுடன் அவர் நம்மிடம் வருகின்றார். நினைத்தாலே அந்த வாசனையை எடுப்பார். ஆமா. அது என்னன்னா, அதாவது நம்ம இப்ப கலியுக இறுதியில கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, வீட்டுல பெரியவங்க யாரோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துதான் மத்தவங்க சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, வீட்டுல அப்பா சாப்பிடணும், இல்ல அவங்க வீட்டுக்காரர் யாராவது பெரியவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும்னே சொல்லுவாங்க. அது போல சொல்றாரு பாபா, நீங்க உங்களுடைய மணவாளன், உங்களுடைய கணவனுக்கு நீங்க சமைக்காம, உங்களுக்கு போக வைக்காம, அதாவது அவருக்கு சாப்பாடு பரிமாறாம நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இல்லைன்னா தந்தையாவும் இருக்காரு, கணவனாவும் இருக்காரு. இப்ப குமாரிகள் எங்க இருப்பாங்க? தந்தை கிட்ட இருப்பாங்க. கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் மணவாளன் வீட்டுக்கு போவாங்க, கணவர் வீட்டுக்கு போவாங்க. அப்ப அதான் பெரியவங்களுக்கு கொடுக்காம நம்ம சாப்பிடக்கூடாது, இது குமாரிகளுக்கு மிகவும் எளிது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பழக்க வழக்கம் இருந்துச்சு, ஆண்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பெண்கள் சாப்பிடணும்னு ஒரு விதிமுறை இருந்துச்சு. அது போல பாபா சொல்றாரு, பாபாவுக்கு சமைக்காம, பாபாவோட நினைவுல சமைக்காம, பாபாவுக்கு போக வைக்காம நீங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாரு. பாபா ஒருத்தருடைய நினைவுலயே இருந்து சமைச்சிங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நினைவினால உங்களுக்கு சக்தியும் கிடைக்கும், பாவ கர்மங்களும் அழியும். அந்த உணவை நீங்க சாப்பிடும் போது சக்தியும் கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப நீங்க இன்னும் நல்லா நினைவு செய்வீங்க. அப்ப உங்களுக்கு புருஷார்த்தத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதனால அப்ப அப்படி சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். பாபா இப்படியெல்லாம் நினைத்தவுடன் அவர் நம்மிடம் வருகின்றார். அதாவது மணவாளனை நினைவு செய்து சாப்பிட வேண்டும். அவரை நாம் நினைத்தவுடன் நம்மிடம் வருகின்றார். நினைத்தாலே அந்த வாசனையை எடுப்பார். பாபாவுடன் இப்படி எல்லாம் பேச வேண்டும். நீங்கள் இரவில் எழுந்தால் இப்படிப்பட்ட பயிற்சிகள் ஏற்படும். பயிற்சி செய்துவிட்டால் பிறகு பகலிலும் நினைவிருக்கும். சாப்பிடும் போதும் நினைவு செய்ய வேண்டும். பிரிய தர்ஷனுடன் உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டு இருக்கிறது. உன்னுடன் தான் சாப்பிடுவேன், இதில் பக்காவாக உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைவு செய்தால் தான் அவர் சாப்பிடுவார் அல்லவா? அவருக்கு அந்த வாசனை தான் கிடைக்கிறது. அந்த வாசனை தான் கிடைக்கிறது. ஏனென்றால் அவருக்கென்று உடல் இல்லை. குமாரிகளுக்கு மிகவும் எளிதாகும். இவர்களுக்கு நிறைய வசதிகள் இருக்கின்றது. சிவபாபா நம்முடைய அழகான பிரியதர்ஷன் எவ்வளவு இனிமையாக இருக்கிறார். அரைக்கல்பமாக நாம் அவரை நினைவு செய்தோம். இப்போது வந்து சந்திக்கின்றார். நான் என்ன சாப்பிடுகிறேனோ நீங்களும் அதை சாப்பிடுங்கள் என ஒரு முறை நினைவு செய்தோம். அவ்வளவுதான். பிறகு நீங்கள் மட்டும் சாப்பிடுவீர்கள். அப்படி கூடாது, அப்படி கூடாது. அவர்கள் கொடுப்பதையே மறந்து விடுவீர்கள். அவரை மறந்து விட்டால் அவருக்கு கிடைக்காது. நிறைய வகைகளை சாப்பிடுகிறீர்கள். கிச்சடி சாப்பிடுகிறீர்கள், மாம்பழம் சாப்பிடுகிறீர்கள், இனிப்பு சாப்பிடுகிறீர்கள். இவ்வாறு ஆரம்பத்தில் நினைத்தீர், முடிந்தது. மற்ற பொருள்களை எல்லாம் அவர் எப்படி சாப்பிடுவார்? நினைத்தீர், முடிந்தது. மற்ற பொருள்கள் எல்லாம் எப்படி சாப்பிடுவார்? பிரியதர்ஷன் சாப்பிடவில்லை என்றால் இடையில் மாயை சாப்பிட்டு விடும். அவரை சாப்பிட விடாது. மாயையை சாப்பிட்டு விட்டால் அது பலசாலியாகி விடுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் உங்களை தோல்வி அடைய செய்கிறது. பாபா அனைத்து வழிமுறைகளையும் தெரிவிக்கின்றார். பாபாவை நினைத்தால் அதாவது பிரியதர்ஷன் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். பாபா உங்களுடன் தான் அமர்வேன், உங்களுடன் தான் சாப்பிடுவேன் என கூறுகிறீர்கள். நாங்கள் உங்களை நினைத்துக் கொண்டே சாப்பிடுகின்றோம். ஞானத்தினால் தாங்கள் வாசனையை மட்டும் எடுத்தீர்கள் என அறிந்திருக்கின்றோம். இதுவும் கடனாக பெறப்பட்ட உடலாகும். நினைக்கும் போது அவர் வருகின்றார். அனைத்திற்கும் ஆதாரம் உங்களின் நினைவு ஆகும். இதற்கு யோகா என்று பெயர். சரி, சமையல் பண்ணி சாப்பிட்றத பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஒரு கிச்சடினா ஒரு 3 நம்ம வீட்டுல பார்த்தோம்னா 2 கோட்டு 3 கோட்டு வச்சிருப்பாங்க. அப்ப சாப்பாடு சாம்பார்னு போட்டு வச்சிருப்போம் அப்படின்னா 2 வாய் சாப்பிடுவோம். சாப்பாடும் குழம்பு போட்டு சாப்பிட்டுருப்போம். அதை மட்டும் பாபா கொடுத்துட்டோமா? மற்ற கூட்டு காய்கறிலாம் சாப்பிடும் போதெல்லாம் தந்தை நினைவு வர வேணாமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கிச்சடி சாப்பிட்றீங்க, பழம் சாப்பிட்றீங்க, மாம்பழம் சாப்பிட்றீங்க, என்னென்னமோ விதவிதமா சாப்பிட்றீங்க. அப்போ ஒரு சில பொருள்களை அவர் கொடுத்துட்டு ஒரு சில பொருள்களை அவர் கொடுக்காம இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப எல்லாமே தந்தையை கொடுக்கணும் அப்படின்னா எப்பவுமே தந்தை நினைவுலே சாப்பிடுங்க அப்படிங்கறத சொல்றாரு. எதையுமே விடக்கூடாது. நீங்க உட்கார்ந்ததுல எந்திரிக்கிறது
அதிகப்படுத்தணும், ஆமா சாப்பிடும்போது நினைவை அதிகப்படுத்தணுங்கிறதுக்கு யுக்திகளை பல வகையில சொல்லிட்டு இருக்காரு. ஆமா. ஏன் அப்படின்னா அந்த நமக்கே தெரியும் 2 வாய் சாப்பிடும் போது 3வது வாய்க்கு நம்ம மறந்து போயிடுவோம். வேற ஏதாவது கவனம் போயிடும். அதனால சமையல் பண்ணும்போது பாபா நினைவுல சாப்பிடுங்க, இல்லாட்டினா கொஞ்சம் ஞான சிந்தனை செய்துட்டே சாப்பிடுங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அந்த சாப்பாடு சாப்பிடும்போது கொஞ்சம் ஞான சிந்தனை, அப்ப என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு என்ன சொன்னாருன்னு அந்த நினைவுலயே சமைச்சு சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப நினைவு தொடர்ந்து இருந்த மாதிரியே இருக்கும், ஞான சிந்தனை செய்த மாதிரியும் இருக்கும். ஏதாவது ஒரு பாயிண்டோட உட்காந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். இல்ல இந்த பாயிண்டே கூட எடுத்துக்கலாம். ஒண்ணு மட்டும் அப்பாவுக்கு கொடுக்க கூடாது, எல்லாத்தையும் அப்பாவுக்கு கொடுக்கணும்ன்ற அந்த ஆர்வத்தோட சாப்பிட்டீங்கன்னா அப்பா நினைவுலயே சாப்பிட்டு முடிச்சிருவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஏதாவது இடையில ஞாபகம் மறந்து ஏதாவது வீண் சிந்தனை விகார சிந்தனை போகுது அப்படின்னாலே அந்த உணவை நீங்க சாப்பிடல, மாயையான உங்க உடலே சாப்பிட்டுட்டு இருக்குது அப்படின்றாரு. அதாவது உடலுக்கு அடிமையாகாதீங்க, எப்பயும் ஆத்மா அபிமான நிலையிலயும் ஆத்மா உணர்வுலயும் இருங்க அப்படிங்கறது சொல்றாரு. நீங்க ஆத்மா உணர்வுல தந்தை நினைவுல சாப்பிட்டீங்கன்னா தந்தை அந்த வாசனையை மட்டும் எடுத்துக்கிடுவாரு அப்படின்றதுக்காக சொல்றாரு. இந்த உடல் கூட பிரம்மா பாபா சொல்றாரு, இந்த உடல் கூட கடனா கொடுக்கப்பட்டது பாபாவுக்கு. அடிக்கடி வராரு போறாரு, இருந்தாலும் அவர் அந்த உணவு சமைக்கும் போது தந்தை நினைவுலே உணர்வை சாப்பிட்டோம்னா தந்தை அந்த வாசனையை மட்டும் எடுத்துக்கிடுவாரு அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். ஆதாரம், அனைத்திற்கும் ஆதாரம் உங்களின் நினைவாகும். இதற்கு யோகா என்று பெயர். யோகத்தில் தான் கடின உழைப்பிருக்கின்றது. சன்னியாசி போன்றோர் இவ்வாறு கூற மாட்டார்கள். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் பாபாவின் ஸ்ரீமத்தை குறித்து கொள்ளுங்கள், அதாவது கவனமாக கொள்ளுங்கள், கவனத்தில் கொள்ளுங்கள், முழுமையாக முயற்சி செய்யுங்கள். நான் எப்படி கர்மம் செய்கிறேனோ அதே போன்று நீங்களும் செய்யுங்கள் என பிரம்மபாபா தனது அனுபவத்தை கூறுகின்றார். நான் எப்படி கர்மம் செய்கிறேனோ அதே போல நீங்களும் செய்யுங்கள் என்று பிரம்மபாபா தனது அனுபவத்தை கூறுகிறார். கர்மத்தை நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். பாபா கர்மம் செய்ய வேண்டியது இல்லை. சத்தியுகத்தில் தவறான கர்மம் நடப்பதில்லை. பாபா மிகவும் எளிய வழிகளை சொல்லி கொடுக்கின்றார். உன்னுடன் தான் அமர்வேன், கேட்பேன், உன்னுடன் தான் சாப்பிடுவேன். இது உங்களின் மகிமையாகும். பிரியதர்ஷன் ரூபத்திலோ அல்லது தந்தையின் ரூபத்திலோ நினையுங்கள். நன்கு சிந்தனை செய்து ஞானத்தின் கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது அல்லவா. இந்த பயிற்சியினால் விகர்மங்கள் கூட அழியும், ஆரோக்கியமாக மாறுவீர்கள். யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை நடக்கும், யார் செய்யவில்லையோ அவர்களுக்கு நஷ்டம் நடக்கும். முழு உலகத்திற்கு, அதாவது சொர்க்கத்திற்கு அதிபதி ஆவது இல்லை. இது கணக்கு வழக்காகும். சொல்லுங்க பிரதர். இப்ப ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ நம்ம சாப்பிடறோம்னா கூட நம்ம பிடிச்சவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தானே உட்காந்து சாப்பிடுவோம். அதே போல நீங்களும் இங்க பிரியதர்ஷனோட அமர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. வேற யாரோடைய நினைவுலையும் இருந்து சாப்பிடாம தந்தை நினைவுல இருந்தே சாப்பிடுங்க. அப்படின்னாதான் விகர்மங்களும் விநாசமாகும். அப்பதான் அதிர்ஷ்டசாலியா ஆவீங்க, இல்ல துரதிருஷ்டசாலியா ஆயிடுவீங்க. லாபம் ஏற்படாதவங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும் அப்படிங்கிறாரு. ஒரே பலன் தான், ஒரே வேலை தான் செய்யறோம், 2 விதமான பலன் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. நினைவும் இருக்குது, தந்தைக்கு கொடுத்த திருப்தியும் இருக்குது, கூட நினைவுல இருந்த காரணத்தினால விகர்மமும் விநாசம் ஆகுது அப்படிங்கிறார். சரி ஆசி. இது கணக்கு வழக்காகும். பாபா மிகவும் நன்றாக புரிய வைக்கின்றார். நாம் யாத்திரை சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற பாடலை கூட கேட்டீர்கள். யாத்திரை செல்லும் போது உணவு அருந்த வேண்டி இருக்கிறது. பிரியதர்ஷனுடன் குழந்தைகள் தந்தையுடன், பிரியதர்ஷனுடன் குழந்தைகள் தந்தையுடன் சாப்பிடுவார்கள். இங்கேயும் அப்படித்தான். உங்களுடைய பிரியதர்ஷனுடன் எவ்வளவு ஈடுபாடு அன்பு இருக்கிறதோ அவ்வளவு குஷியின் அளவு அதிகரிக்கும். நிச்சய புத்தி உடையவர் வெற்றி அடைந்து கொண்டே போவார்கள். யோகா என்றால் ஓட்டம், இது புத்தியின் ஓட்டமாகும். நாம் மாணவர்கள், டீச்சர் நமக்கு கற்பிக்கிறார். பகலில் வேலை மட்டும்தான் செய்ய வேண்டும் என நினைக்காதீர்கள் என பாபா கூறுகின்றார். ஆமையை போன்று செயலை செய்து விட்டு நினைவில் அமருங்கள். குழந்தை முழு நாளும் ரீங்காரம் இட்டுக் கொண்டே இருக்கிறது. பிறகு சில பறந்து விடுகிறது, சில இறந்து போகிறது. இது ஒரு எடுத்துக்காட்டாகும். இங்கே நீங்கள் ரீங்காரம் செய்து தனக்கு சமமாக மாற்றுகிறீர்கள். அதில் ஒரு சிலருக்கு மிகவும் அன்பு இருக்கிறது, சிலர் அழுகி
போகிறார்கள், சிலர் அரைக்குறையாக இருந்து விடுகிறார்கள், ஓடி போகிறார்கள், பிறகு புழுவாகவே மாறிவிடுகிறார்கள். எனவே இவ்வாறு ரீங்காரமிடுவது மிகவும் எளிதாகும். ஆமையும் அந்த குளவியும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்புறம் புழுவின்னு சொல்றாரு. அழுகி போற அந்த விஷயம், பூக்களும் அழுகி போயிடுது இல்லையா, அதையும் சொல்றாரு. ஆமைங்கிறது என்னன்னா, இங்க ஆத்ம உணர்வுல இருக்கணும். ஆமை எப்படி ஏதாவது ஆபத்துன்னா என்ன செய்யும்? தன்னுடைய தலை, 2 கை 2 கால் இருக்குது இல்லையா, அதுக்கு 4 கால் இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு அமைதியா உள்ள இருந்துக்கணும். அதே போல நீங்களும் உங்களுடைய கர்மேந்திரியங்கள்ல இருந்து எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு தந்தையை நினைவு செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்ம உணர்வுல இருக்கணும், உடலா நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆத்ம உணர்வுல இருந்து நீங்க அந்த காரியத்தை செய்யணும். ஆமை உதாரணமா அதைத்தான் சொல்றாரு ஆத்ம உணர்வுக்கு. குளவிங்கிறது எதுக்கு உதாரணமா சொல்றாரு? ஞானத்தின் ரீங்காரம் செய்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதான் குளவி கதை ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கணும் சிஸ்டர். சொல்லட்டா? ஆமை கதை இதுதான், ஆத்ம உணர்வுல இருக்கணும். அதாவது யோகத்தை. ஆமை கதை என்னன்னா பிரதர், ஆமை என்ன செய்யும்னா தண்ணிக்குள்ளதான் எப்பவும் இருக்கும். அது முட்டை போடும்போது மண்ணுல வந்து முட்டை போட்டுட்டு திரும்ப தண்ணிக்குள்ள போயிடும். அந்த முட்டை எப்படி குஞ்சு பொறிக்கும்னா நினைவிலேயே இருக்கும். அந்த முட்டையில இருந்து குஞ்சு வெளில வரைக்கும் ஆமா அந்த முட்டை பத்தியே நினைச்சிட்டு இருக்கும். அத மாதிரி செயலை செய்து விட்டு நினைவில் அமருங்கள். ஆமா, அதுவும் இருக்குது. ஆனா இப்ப நான் சொன்ன இல்லையா, கர்மேந்திரியங்களையும் சுருக்கி கூடாது ஆத்ம உணர்வுல இருக்கிறதுக்கு. அந்த முட்டையும் நினைக்குது. சூப்பர் தான் சிஸ்டர் நீங்க சொன்னதும். அந்த முட்டையும் நினைச்சுக்கிட்டே இருக்கும் அந்த நினைவின் மூலமாவே. இப்ப எப்படி கோழினா அது அடகாக்கும் இல்லையா, அடகாத்துதான் குஞ்சு பொறிக்கும். அதான். ஆனா இந்த ஆமை வந்து நினைவு முட்டை கூடயே இருக்கும். ஆனா ஆமை தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள போய் நினைவு மட்டும் வச்சு கரெக்டா வந்து அது கரெக்டா குஞ்சு பொறிக்கிற நேரம் கரெக்டா வந்து அந்த முட்டைய பிரிச்சு தண்ணி எடுத்து போட்டுட்டு கூடவே அழைச்சிட்டு போயிடும். அது கடலுக்குள்ளேயே அழைச்சிட்டு போயிடும் இல்லையா. கரெக்டா அந்த சமயம் வந்து அந்த பிரிச்சு விடுமா சிஸ்டர், அந்த நினைவின் மூலமே பொறிஞ்சு வந்துருது. அதான் சூப்பர் தான் நீங்க சொன்னதும். ஓகே, அந்த குளவி வந்து குளவியின் உதாரணம் வந்து என்னன்னா, குளவிக்கும் அந்த ஒரு அந்த பூம் பூம் சத்தம் போட்டுட்டே இருக்கும் இல்லையா, அது போல இந்த புழுக்களை என்ன செய்யும் அப்படின்னா, குளவி தனியா விகாரங்கள்ல ஈடுபட்டோம் அந்த மாதிரி எல்லாம் இனப்பெருக்கம் செய்யாது. என்ன செய்யும் அப்படின்னா, இந்த அசுத்தமான இடங்கள் எல்லாம் புழுக்கள் இருக்கும் இல்லையா, புழுக்களை தூக்கிட்டு வந்து தன்னுடைய கூட்டுல வச்சு அது சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்கும். பூம் பூம்னு அந்த சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்கும். அதை கொடுக்க வச்சு அந்த அதனுடைய புழுக்களுடைய உடம்புல எல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அது கொட்டி அந்த பூம் பூம் சத்தம் செஞ்சு அந்த பயமுறுத்தி தன்னுடைய இனமா மாத்துது. அதே போல நீங்களும் இங்க அஞ்ஞானி ஆத்மாக்கெல்லாம் சுத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் சென்டருக்கோ இல்ல யஜ்யத்துக்கோ கூட்டிட்டு வந்து நீங்க ஞானத்தின் பூம் செய்யணும், அந்த ரீங்காரம் செய்யணும். ரீங்காரம் செஞ்சு அவங்கள சூத்திரர்கள்ல இருந்து பிராமணர்களா அவங்களுடைய இனமா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குளவியின் உதாரணம் சொன்னார். அடுத்து ஒண்ணு சொன்னார்ல, அந்த அழுகி போயிடும். சில புழுக்கள் வந்து எப்படி இருக்கும்னா அறகுறையா இருந்துடும். ஒண்ணு அதுக்கு பறக்க முடியாம போயிடும், அதனோட அந்த கொடுக்க வச்சு கொட்டுது இல்லையா குளவி, அப்ப சிலது செத்தும் போயிடும், சிலது அழுகியும் போயிடும். அது போல ஆயிடும். சிலர் வருவாங்க போவாங்க, கேட்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க, பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. சிலர் உங்களுடைய இனமாவே மாறிடுவாங்க, அதாவது பிராமணர்களாவே நல்லா பக்காவா ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ற அந்த குளவியின் உதாரணத்தை. சரிங்க சிஸ்டர் ஆசிங். குளவி, ஆமை, அந்த ரீங்காரம் போடுமே. ஆமா, ரீங்காரம் தான் சிஸ்டர் குளவி. குளவி வந்து கொட்டி சரி ஓகே, பூம் பூம் செய்யறது அந்த குளவி தான். ஓகே, ரீங்காரம் மாற்றுகிறீர்கள். அது சிலருக்கு மிகவும் அன்பு இருக்கிறது, சிலர் அழுகி போகிறார்கள், சிலர் அரைக்குறையாக இருந்து விடுகிறார்கள், ஓடி போகிறார்கள், பிறகு புழுவாகவே மாறிவிடுகிறார்கள். எனவே இவ்வாறு ரீங்காரம் இடுவது மிகவும் எளிதாகும். மனிதனில் இருந்து தேவதையாவதற்கு எந்த போரும் தேவையில்லை. இப்போது நாம் யோகா செய்கின்றோம், தேவதையாவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஞானம் கீதையில் இருந்தது. அவர் மனிதனிலிருந்து தேவதையாக்கிவிட்டு சென்றார். சத்தியுகத்தில் அவர் மனிதனிலிருந்து தேவதை ஆக்கிவிட்டு சென்றார். சத்தியுகத்தில் அனைவரும் தேவதைகளாக இருந்தனர். நிச்சயமாக சங்கமயுகத்தில் தான் அவர்களை தேவதையாக மாற்றி இருப்பார். அங்கே தேவதை ஆவதற்கான யோகத்தை கற்பிப்பது இல்லை. சத்தியுக ஆரம்பத்தில் தேவி தேவதா தர்மம் இருந்தது, கலியுக கடைசியில் அசுர தர்மமாக இருக்கிறது. இந்த விஷயங்கள் கீதையில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்கு நேரம் ஆவது இல்லை. ஏனென்றால் குறிக்கோளை
தெரிவிக்கின்றார். அங்கே முழு உலகத்திலும் ஒரே தர்மம் தான் இருக்கும், உலகம் முழுவதும் இருக்கும் அல்லவா? உலகம் முழுவதும் இருக்கும் அல்லவா? சீனர்கள் ஐரோப்பியர்கள் இருக்க மாட்டார்கள் என்பது கிடையாது, இருப்பார்கள். ஆனால் அங்கே மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். தேவதா தர்மத்தினர் மட்டுமே இருப்பார்கள், மற்ற தர்மத்தினர் இருப்பது இல்லை. இப்போது கலியுகம், நாம் பகவான் மூலமாக மனிதனிலிருந்து தேவதையாகி கொண்டிருக்கின்றோம். இதுக்கு சொல்லி மனிதனிலிருந்து தேவதையாகும்னா எந்தவித போரும் நடத்த தேவையில்லை. யோக பலத்தால தான் நீங்க மனிதனிலிருந்து தேவதையாகிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும், ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும். அங்க யாரும் எல்லாரும் மனிதர்களா தான் இருப்பாங்க, ஆனா தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதைகளா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அங்க சத்துவ பிரதான நிலையில இருந்தீங்க. அப்போ சாதாரண சத்துவத்துக்கு ரஜோவுக்கு தமோ நிலையை அடைஞ்சிட்டு இப்ப கலியுகத்துல தமோ பிரதான நிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. விஷயமே இவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. அது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். அங்கெல்லாம் இந்த சீனர்கள் பௌத்தர்கள் இவங்கெல்லாம் யாரும் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. மனிதர்கள் இருந்தாலும் அவங்க தேவதைகளா தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க சிஸ்டர். தர்மம் தான் முழு உலகிலும். சீனர்கள் ஐரோப்பியர்கள் இருக்க மாட்டார்கள் என்பது கிடையாது, இருப்பார்கள். ஆனால் தேவி தேவதா தர்மத்தினர் மட்டுமே இருப்பார்கள். அங்கே மற்றவர்கள் மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். மற்ற தர்மத்தினர் இருப்பதில்லை. இப்போது கலியுகமாகும், நாம் பகவான் மூலமாக மனிதனிலிருந்து தேவதையாகி கொண்டிருக்கிறோம். நீங்கள் 21 பிறவிகளுக்கு சதா சுகமுடையவராக மாறுகிறீர்கள் என பாபா கூறுகின்றார். இதில் துன்பப்படுவதற்கு எதுவும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் பகவானிடம் செல்வதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், அனைத்தையும் கடந்து நிர்வாணத்திற்கு போய் விடுகிறார்கள் என கூறுகிறார்கள். பகவானிடம் சென்று விட்டனர் என கூறுவது கிடையாது. சொர்க்கத்திற்கு சென்று விட்டனர் என கூறுவார்கள். ஒருவர் செல்வதால் சொர்க்கம் உருவாகாது, அனைவரும் செல்ல வேண்டும். பகவான் காலனுக்கெல்லாம் காலன் கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது. கொசு கூட்டத்தை போல அனைவரையும் திரும்ப அழைத்து செல்வார். இந்த சக்கரம் திரும்ப சுழல்கிறது என புத்தியும் கூறுகிறது. ஆகவே நிச்சயமாக முதலில் சத்தியுகத்தில் தேவி தேவதா தர்மம் திரும்ப வரும், பிறகு மற்ற தர்மங்கள் வரும். ஒருத்தர் மட்டும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, எல்லாரும் மொத்தமா தான் போகணும். அதான் சொல்லுவோம் இல்லையா, கூண்டோட கைலாசம் அப்படின்னு. சொர்க்கம்ன்றது தேவதைகள் வாழ்ந்த இடம். அதுக்கு முன்னாடி கீதையிலேயே சொல்லியிருக்காங்க, மகாகாலன் வந்தாருன்னா என்ன செய்வாரு, மொத்தமா கொசு கூட்டம் போல எல்லாத்தையும் அழைச்சிட்டு போவார். இவர் எங்க அழைச்சிட்டு போறாரு, சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. மொத்தமா டிராமா முடிஞ்சிச்சு, கலியுகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா சாந்தி தாமம் போனோம். அதனால கொசு கூட்டம் போல பரந்தாமத்துக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போறாரு. அங்க இருந்து பரந்தாமத்துல இருந்து ஆத்மாக்கள் இறங்கி வர்றதுதான் இந்த சத்தியுகம். இந்த டிராமா மீண்டும் சுழலும் அப்படிங்கிறது சொல்றாரு. எப்படி சத்தியுகமா இருந்து கலியுகமா மாறிச்சு, கலியுகம் சங்கம யுகமா மாறி இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போக போறோம், வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் சத்தியுகத்துக்கு வருவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க சிஸ்டர். கொசு கூட்டம் போல அழைச்சிட்டு போவாரு. அப்புறம் தேவி தேவதைகள் தானா இறங்கி வருவாங்க, அவங்கவுங்க டைமுக்கு ஏத்த மாதிரி டிராமாலாம் அவங்கவுங்க பார்ட் பிளே பண்றதுக்காக வருவாங்க அப்படிங்கிறார். மன்மனாபவ என்பதை பாபா எவ்வளவு எளிதாக புரிய வைக்கின்றார். அவ்வளவுதான். 5000 வருடத்திற்கு முன்பு கீதையின் பகவான் செல்லமான குழந்தைகளே என கூறினார். ஒருவேளை கிருஷ்ணர் கூறினார் என்றால் மற்ற தர்மத்தினர் கேட்க மாட்டார்கள். பகவான் என கூறினால் இறை தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார், அதில் நாம் தான் சக்கரவர்த்தி ராஜா ஆகின்றோம் என அனைவருக்கும் தோன்றும். அதாவது இறை தந்தை தோன்றும் என அனைவருக்கும் தோன்றும். இதில் செலவு எதுவும் கிடையாது. சிருஷ்டியின் முதல் இடைக்கடையை தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் விஷார் சாகர் மந்திரம் செய்ய வேண்டும். காரியங்கள் செய்தாலும் இரவும் பகலும் இவ்வாறு முயற்சி செய்து கொண்டே இருங்கள். விஷார் சாகர் மந்திரம் செய்யவில்லை என்றாலும் அல்லது பாபாவை நினைக்காவிட்டாலும் காரியங்களை மட்டும் செய்து கொண்டே இருந்தால் இரவிலும் கூட அதே எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். கட்டிடம் கட்டுபவர்களுக்கு கட்டிடம் பற்றிய எண்ணம் தான் தோன்றும். நல்லது, விசார் மந்தனம் செய்வதற்கான பொறுப்பு இவருக்கு இருக்கிறது. ஆனால் கலசத்தை லட்சுமிக்கு கொடுத்துள்ளார் என்கிறார்கள். எனவே நீங்கள் லட்சுமி ஆகிறீர்கள் அல்லவா? நல்லது அப்படின்னு முரளி நிறைவு பண்ணிருக்காரு அப்பா. இதுல விசார் சாகர் மந்தனம் செய்யணும் கண்டிப்பா. யோகா செய்றீங்க, ஆத்மா வரைக்கும் பரமாத்மா நினைவு செய்றீங்கன்னு மட்டும் பத்தாது. அந்த பரமாத்மா நம்ம கிட்ட என்ன விஷயத்த சொல்றாரு அப்படிங்கறதையும் சிந்தனை செய்யணும் இல்லையா? அவர் சொல்றதே இந்த 5000 வருஷம் டிராமாவை பத்தி தான் சொல்றாரு. ஆத்மா பரமாத்மா பத்தி சொல்றாரு, டிராமாவை பத்தி சொல்றாரு. அப்ப இதையும் சிந்தனை செய்யணும் இல்லையா?
அவர் வார்த்தையை எப்படி எப்படிலாம் பயன்படுத்துறாரு, அவருடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்குது, அவருடைய சம்ஸ்காரம் எப்படிப்பட்டதா இருக்குது, அதான் ஆராய்ச்சி செய்யணும் இல்லையா அப்படிங்கிறார். அவருடைய சம்ஸ்காரமே ஞானமா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ அவருடைய சம்ஸ்காரத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, அவர் மனசுல என்ன இருக்குது, பாபாவுடைய மனசை தெரிஞ்சுக்கிட வேணாமா நீங்க எல்லாரும்? பாபா அவருடைய இப்ப நம்ம மனசுல என்ன இருக்குது, நம்ம மனசுல இருக்கதான வார்த்தையா வெளிவருது. அதே போலதானா அவருடைய மனசுல இருக்கதான வார்த்தையா வெளிவருது. அப்ப அந்த வார்த்தையும் சிந்தனை செய்யணும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு ஃபுல்லா அந்த போக வைக்கிறத பத்தி சொன்னார் பாத்தீங்களா, அதை சிந்தனை செய்யலாம். அப்புறம் இந்த ஹஜ்ஜு அந்த யாத்திரைக்கெல்லாம் போறது எப்படி போறது வர்றதுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அது இந்த ஆமை குளவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞான சிந்தனை செய்துகிட்டே இருங்க அப்படின்றதுக்காக சொல்றாரு. ஞான சிந்தனை செய்யணும். சிந்தனை செய்யாம எண்ணங்கள் நல்ல விதமா உற்பத்தி ஆகாதுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். எண்ணங்கள் நல்லா வேணும், எண்ணங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டே இருக்கிறது சரி கிடையாது. எண்ணம் நல்லா இருக்கணும்னா சிந்தனை நல்லா இருந்தாதான் எண்ணம் உற்பத்தி ஆகும். எண்ணத்தால சிந்தனை வருமா, சிந்தனையினால என்ன வருமா சிஸ்டர்? நான் உங்ககிட்ட கேக்குறேன். எண்ணம் தான் வரும், சிந்தனை செய்யணும். சிந்தனை தான் சிஸ்டர் செஞ்சாதான் நல்ல எண்ணங்கள் உற்பத்தி ஆகும். எண்ணங்கள்னால சிந்தனைகள் உற்பத்தி ஆகாது. சிந்தனை நல்லா செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நல்ல காரியம் செய்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த உள்ள இருக்க எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா பதிவாகி எண்ணங்களா வெளியே வந்துட்டு இருக்கும். அது வந்து செகண்ட் ஸ்டெப். ஆனா எண்ணம் முதல்ல வரும்போது அதை நம்ம சிந்தனை பண்ணி அதுல இருந்து நல்ல எண்ணங்களை எடுத்துக்கணும். சரி, ஓகே, சரி, எப்படியோ ஒண்ணு நீங்க சிந்தனை செய்யுங்க. ஞானத்தை தான் உங்களுக்கு தான் எண்ணமே இல்லையே, எல்லாமே ஞான சிந்தனை. அவரோட எண்ணம் தானே உங்களோட எண்ணமா இருக்குது. அப்பாவோடைய எண்ணம் தானே ஞானமா வெளிவருது. அதான் உங்களுக்குன்னு தனிப்பட்ட எண்ணம் கிடையாது இல்லையா? உங்களுடைய எண்ணம் போறாம எப்படி ராவணனுடைய சம்ஸ்காரத்தின் எண்ணமா தானே இருக்குது. அதனாலதான் சொல்றேன், ஞான சிந்தனை செய்யுங்க. அப்பாவுடைய எப்படி விளக்கம் வருதுன்னு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க. ஆமா, என்னன்னா ஞானம்ன்றது அப்பாவுடைய எண்ணம் ஞானமா வெளிவருது. அவருடைய வார்த்தையில, அவருடைய சம்ஸ்காரத்துல இருந்து அவருடைய வார்த்தைகள் அவருடைய மனசுல இருக்குது, செயல் வார்த்தையா வெளிவருது. அந்த வார்த்தைகளை சிந்தனை செய்யறது, அதுதான் ஞான சிந்தனை. உங்களுடைய எண்ணத்தை எப்படி நீங்க எடுத்துக்க முடியும்? நம்முடைய எண்ணம் பாபாவோட சமஸ்காரம் வந்து ஞானம் மட்டும்தான். அவருக்கு எண்ணங்கள்லாம் வராது. அந்த ஞானம் வந்து அவரு கொட்டுவார் வெளியில. நமக்கு எண்ணங்களும் வரும் இல்லையா? இன்னைக்கு இப்போ இன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படி எண்ணங்களும் வரும். ஆனா அதுல வந்து நம்ம பாபாவோட எண்ணத்தை வந்து புத்தியில வந்து சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் எடுத்துட்டு வந்து. ஆனா உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? நமக்கு இயல்பா இங்க இருக்கோம் இல்லையா, கலியுகத்துல இருக்கோம் இல்லையா, 63 பிறவி சம்ஸ்காரமா இருக்குது இல்லையா, அந்த சம்ஸ்காரம் தான் வார்த்தையா வெளிவரும். பாபாவுடைய சம்ஸ்காரம் எப்படி வார்த்தையா வெளிவருது நீங்க சொல்றீங்களோ, அதே போல உங்களுக்கு 63 பிறவி சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, ராவணனுடைய சம்ஸ்காரம், அதுதான் உங்களுக்கு எண்ணமா வெளிவந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் உங்க எண்ணத்தை நீங்க சிந்தனை செய்யாதீங்க அப்படிங்கிறது. நம்மோடைய எண்ணத்தை சிந்தனை செய்யறது கிடையாதுங்க, பாபாவுடைய எண்ணத்தை மட்டும் சிந்தனை செய்யறது. அதுதான் நீங்க நல்ல விதத்துல அப்பா சொல்லக்கூடிய விஷயத்த விசார் சாகன் மந்தன் சிந்தனை செய்யும் போதுதான் உங்களுக்கு நல்ல நல்ல எண்ணங்கள் உற்பத்தி ஆகும். அப்பதான் அந்த வார்த்தையும் செயலாகவும் நீங்க செயல்படுத்த முடியும். சிந்தனை இல்லாம எண்ணங்கள் உற்பத்தி ஆகாது. அதனாலதான் சொல்றேன் நானு. சரியா? சிந்தனை செய்யணும், அப்புறமேல் தான் எண்ணம் வரும். அது ஒரு சுழற்சி மாதிரி சிஸ்டர். இது எப்படி சத்தியுகம் கலியுகமாய் வருதோ, கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வருதோ, அது போல கடைசியா சிந்தனை தான் இன்புட்னு சொல்றது. அவுட்புட்ங்கிறது தான் எண்ணம். அந்த இன்புட் அவுட்புட் எதுனே தெரியாம நம்ம அவுட்புட் முடிஞ்சோடனே இன்புட் அடுத்து உடனே வந்துடுறதுனால நமக்கு அந்த மனதின் சுழற்சி புரிய மாட்டேங்குது யாருக்கும். அதனாலதான் சொன்னேன், சிந்தனை தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதனாலதான் அப்ப ஞான சிந்தனை செய்யுங்கன்னு சொல்றாரு. ஞானம் எண்ணத்தை எழுப்புங்கன்னு சொல்லலையே இங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஞானம் எண்ணத்தை எழுப்பிக்கிட்டே இருங்க அப்படின்லாம் சொல்லலையே. அப்பாவுக்கு தெரியாதா? அதனாலதான் ஞான சிந்தனை செய்யுங்கன்னு தான் சொல்றாரு. சுய சிந்தனை செய்யுங்கன்னு தான் சொல்லுவாரு. சுப சிந்தனை செய்யுங்க, சுபமான சிந்தனை செய்துகிட்டே இருங்கன்னு தான் சொல்லுவாரு. சுபமான எண்ணங்களை எழுப்பிக்கிட்டே இருங்கன்னு சொல்ல மாட்டாரு. அது சுய எண்ணங்களை எழுப்பிக்கிட்டே இருங்கன்னு சொல்ல மாட்டாரு இல்லையா? எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். எண்ணங்கள் எப்பயுமே 2 விதமா வந்துகிட்டே தான் இருக்கும். அசுத்த எண்ணங்களும் வந்துகிட்டே இருக்கும், அப்பா கொடுத்த சிந்தனைனால நமக்கு சுத்த எண்ணங்களும் வந்துகிட்டே இருக்கும். இந்த எண்ணங்களை பிடிச்சு பார்த்து சிந்தனை செய்யறதுக்கு புத்தியோட பலகீனம். புத்திக்குன்னு ஒரு பலகீனம் இருக்குது சிஸ்டர். அது எல்லா எண்ணத்தையும் பிடிச்சு சிந்தனை செஞ்சுக்கிட்டே பழகி வச்சிருக்கோம் நம்ம. அது புத்தியினுடைய பலகீனம்னு புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் புத்தி அங்கிட்டு இங்கிட்டு ஓடாம தந்தை கொடுத்த விஷயங்கள்லயே சிந்தனை செய்துட்டு இருக்கோம். அதனாலதான் சுயதர்சன சக்கரத்தை மட்டும் சுத்திக்கிட்டே இருங்கன்றாரு. நமக்கு மனசுக்கு தான் பலகீனம் இருக்குதுன்னே புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா புத்திக்கு ஒரு பலகீனம் இருக்குது. தேவையில்லாத எண்ணத்தெல்லாம் பிடிச்சு சிந்தனை செய்யறதுதான் புத்தியோட பலகீனம். புரியுதுங்களா சிஸ்டர்? சரி, அதனால புரிஞ்சுக்கோங்க, சிந்தனையினாலதான் என்ன உற்பத்தி ஆகும் அப்படின்னு.
புத்திக்கு ஒரே ஒரு பலகீனம் இருக்குது, தேவையில்லாத எண்ணங்களையும் பிடிச்சு பிடிச்சு சிந்தனை செய்யறதுதான் புத்தியோட பலகீனம். அதனாலதான் சுயதர்சன சக்கரத்தையும் இந்த ஞான சிந்தனையும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், முடிச்சுச்சா முரளி? முடிஞ்சது. அதாவது என்னோட சிந்தனைகளை வந்து நம்ம கலியுகத்துல வந்து எண்ணங்கள் எல்லாம் சிந்தனை பண்ணுவாங்க. நம்ம 1 2 பொறுக்கி எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து சிந்தனை பண்ணணும். இப்படி புருஷார்த்தம் பண்ணீங்கன்னா பயந்து போயிடுவீங்க. அது வாட்டு கொய்யன்னு என்ன வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க எண்ணத்தை பூரா ஒதுக்கிடுங்க. உங்களுக்கு என்ன வருதோ அது எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க தனியா. சரியா? அது எதையுமே நீங்க யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. 6 6 7 8 வந்தா நல்லது, 10க்குள்ள வந்தா நல்லது. எதுவுமே வர வேணாம்ன்ற நானு. உங்களுக்கு எண்ணமே தேவையில்லை. நீங்க எண்ணத்தை பத்தி சிந்தனைக்கணும் அவசியமே கிடையாது. உங்களுக்கு நீங்க அப்பா கொடுத்த விஷயங்கள் மட்டும் சிந்தனை பண்ணுங்க, அவ்வளவுதான். அது ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் உற்பத்தி ஆகும். சரியா? இப்ப எப்படின்னா, இப்ப பாலை தூக்கி படிக்கிறோம், செவத்துல அடிக்கிறோம், பால் ரிட்டர்ன் வருமா வராதா? பால் கீழ இருந்து மேல தூக்கி போறோம் சிஸ்டர், பால் எப்படி கீழே வருமா வராதா? வரும். அப்ப நீங்க கீழ இருந்து மேல தூக்கி போறீங்க பாத்தீங்களா, அதுதான் சிந்தனை. அதுவா இறங்கி வருது எண்ணம். சரி. படிக்கிறேன் பிரதர். சரி. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தார்மிக் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கப்பா. முதல் பாயிண்ட், ஸ்ரீமத்தை குறித்து கவனத்தில் வைத்துக் கொண்டு முயற்சி செய்ய வேண்டும். பாபா என்ன கர்மம் செய்து கற்பித்தாரோ அதை செய்ய வேண்டும். விசாரசாகர் மந்தனம் செய்து ஞானத்தின் கருத்துக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் பாபா அதாவது ஞானத்தை வந்து விசாரசாகர் மந்தனம் செய்யணும், ஸ்ரீமத் படி முயற்சி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எதுக்கு கொடுத்திருக்காரு அப்பா? ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்படின்றதும், ஸ்ரீமத் புத்தியில தானே அப்பா ஞானத்தை நிரப்புறேன்னு சொல்றாரு. புத்தியினுடைய வேலையை சிந்தனை செய்யறது தானே. அப்ப எல்லாமே சிந்தனையின் அடிப்படையில தானே இருக்குது. அதுக்காக சொல்றாரு ஸ்ரீமத் படி நடக்கணும், விசாரசாகர் மந்தனம் செய்யணும். அப்புறம் இன்னொன்னு என்ன சிஸ்டர் சொன்னாரு? விசாரசாகர் மந்தன் செய்யணும், ஸ்ரீமத் படி நடக்கணும், எதை கற்பித்தாரோ அதை செய்ய வேண்டும். பாபாவுடைய கர்மா எப்படி செய்ய சொன்னாரோ அதுபடி செய்யணும் அப்படிங்கிறார். பாபாவின் நினைவில் இருந்துதான் சாப்பிடுவோம் என்று தனக்குத்தானே உறுதி எடுக்க வேண்டும். உன்னுடன் தான் அமர்வேன், உன்னுடன் தான் சாப்பிடுவேன், இந்த உறுதி மொழியை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். சிந்தனை வந்து ஜாஸ்தியாக்க சொல்றாரு. உறுதியா கடைபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட தானே உட்காந்து சாப்பிடுவோம், அதே போல பாபாவையும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. அந்த ஃப்ரெண்டோடய உட்காந்து சாப்பிடுங்க, வேலை முடிஞ்சு. அதான் உறுதிமொழியோடு இருக்கணும் உங்களுக்கு. அவரோட தான் சாப்பிட, வேற எந்த நினைவும் எனக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு அப்பா. வரதானம் கொடுக்கிறாரு. கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கும் தந்தைக்கு சமானமாக கர்மாதீத ஆவீர்களாக. அதுக்கு விஸ்தாரம், அனைவரையும் முக்தராக விடுபட்டவர்களாக ஆக்கி விடுவதற்கான சேவை குழந்தைகளாகிய உங்களுடையது ஆகும். எனவே மற்றவர்களை விடுதலை அடைய செய்து சுயம் தங்களை பந்தனத்தில் சிக்கிக் கொண்டு விடாதீர்கள். எல்லைக்கு உட்பட்ட எனது என்பவற்றில் இருந்து விடுபட்டவர் ஆகும் பொழுது அவ்வியக்த ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதாவது என்ன கொடுக்கிறாரு? எல்லைக்குட்பட்ட எனது இருந்து விடுபடும் பொழுது அவ்வியக்த ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எந்த குழந்தைகள் லௌகீக மற்றும் அலௌகீக கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களே தந்தைக்கு சமானமாக கர்மோதீத்த நிலையை அனுபவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே எதுவரை கர்மங்களின் பந்தனத்தில் இருந்து விலகியவராக ஆகி உள்ளேன் என்று செக் செய்யுங்கள். வீணான சுபாவம் சம்ஸ்காரங்களுக்கு வசப்பட்டவர் ஆவதில் இருந்து விடுபட்டு இருங்கள். எப்படி தாரணை ஃபுல்லாது கர்மாதீத்த நிலையை அடையணும், அதுக்காக சொல்றாரு அப்பா. இதுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸியாவே நான் சொல்றேன். அது எனதுன்னு சொன்னாரு பாத்தீங்க இல்லையா, அதெல்லாம் உனதுன்னு மாத்திடுங்க. அப்பதான் அவ்வியத்த நிலையை அனுபவம் செய்வீங்க. சரி, நான் சொல்றேன். முக்தர் ஆகணும், எல்லாரையும் விடுவிக்க கூடிய காரியம் குழந்தைகளாகிய உங்களுடையது. எல்லாரையும் விடுதலை செய்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, விடுவிச்சிட்டீங்க. நீங்க போய் பந்தனத்துக்குள்ள போய் மாட்டிக்கிடாதீங்க அப்படிங்கிறாரு. இந்த எல்லைக்குட்பட்ட எனது அப்படிங்கிறது தான் பந்தனம். எது என்னதுன்னு நினைக்கிறோம்? இந்த தேகம் என்னது,
இந்த தேக உறவுகள், தேக சம்பந்தமா இருக்காங்க இல்லையா, அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்னுடையவங்க. இந்த பொருட்கள், வீடு வாசல் சொத்து, நான் வாங்கின என்னுடைய சம்பாத்தியத்துல வாங்கின என்னுடைய பொருட்கள், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, டிவி எல்லாம், இதெல்லாம் என்னுடையது. அப்புறமேல இந்த உலகியல் விஷயங்கள், இதெல்லாம் எல்லாம் என்னதுன்னு பிடிச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுதே கிடையாது, எல்லாம் பாபாவுடையது. நான் வெறும் ட்ரஸ்டி தான் இதுக்கு அப்படிங்கிற உணர்வு வரணும் உங்களுக்கு. அதனாலதான் இந்த எனதுன்னு இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் இந்த தேக ரீதியில இருக்குது இல்லையா, அதெல்லாம் பாபா உன்னுடையதுன்னு மாத்திடுங்க அப்படின்னு சொல்லுவார். இத உனதுன்னு மாத்தும் போதுதான் நீங்க அவ்வியத்த நிலையை அனுபவம் செய்ய முடியும். அப்பதான் அப்படின்னா நான் ஆத்மா மட்டும்தான், நான் ஆத்மா ஒரு லைட்டு, இது எதுவுமே என்னதுல உடல் மனம் பணம் எல்லாத்துக்குமே நான் ட்ரஸ்டி தான் அப்படின்னும் போது வெயிட்லெஸ் ஸ்டேஜ் அனுபவம் ஆகுமா, சுமை இல்லாத ஒரு தன்மை. அப்பதான் அவ்வியத்த நிலையை அனுபவமே செய்ய முடியும் உங்களால. ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா எனத உனதுன்னு மாத்திடுங்க. எதுவுமே என்னதில்ல பாபா, எல்லாமே உன்னுடையதான். நான் இந்த பொருட்கள் இந்த விஷயங்களுக்கு எல்லாமே ட்ரஸ்டியா இருக்கேன். அப்ப அவ்வியத்த நிலையை அனுபவம் செய்வீங்க. அப்பதான் பந்தனத்துல இருந்து விடுபட்டவங்களா இருக்க முடியும். முதல்ல சொன்னார் இல்லையா, நீங்க எல்லாத்தையும் விடுவிச்சிட்டீங்க, நீங்க எனதுக்குள்ள போய் மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிறது. இப்ப புரிஞ்சுதா சிஸ்டர், அது அவ்வியத்த நிலையா அனுபவம் செய்யறது என்னன்னு? இது புரிஞ்சதா? அதுக்கு அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? சுபாவ சமஸ்காரங்களுக்கு வசப்பட்டவராவதிலிருந்து விடுபடுறதுக்காக பந்தனத்தில் விலகியவராக ஆகியுள்ளேன் என்று செக் செய்யுங்கள். அவர்களே தந்தைக்கு சமமான கர்மாதித்து யாரு இருப்பாங்கன்னா சுயநல உணர்வில் இருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். இதுல என்ன சுயநலம் வரும் அப்படின்னா, இதுல கடமையை செய்யுங்க, எந்தவித பலனையும் எதிர்பார்க்காதீங்க. பலனை எதிர்பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? சுயநல உணர்வு வந்துடும் இல்லையா. கடமையை செய்யணும், அன்பா இருந்து இந்த தேகம் தேக சம்பந்தங்கள் உங்களுக்கு எல்லாம் கடமையை செய்யணும். இந்த தேகம் நமக்கு பொறுப்பா கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? தூய்மையான சாப்பாடு கொடுத்துதான் ஆகணும். அப்ப தேகத்தை ஒரு ட்ரஸ்டியா பாத்துக்கிறது, நல்ல விதத்துல பராமரிச்சு நல்ல விதத்துல அது புருஷார்த்தத்துக்கு பயன்படுத்தணும். தேக சம்பந்தங்கள் இருக்காங்க இல்லையா, குழந்தைகள், மகன் மனைவி எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்களையும் அன்பா இருந்து ட்ரஸ்டியா கடமையை செய்யணும். அவங்களுக்கும் தேவை இருக்கு இல்லையா, உணவு உடை இருப்பிடம் எல்லாம் தேவை இல்லையா, அவங்களையும் நல்ல விதத்துல பாத்துக்கணும். அவங்க கிட்ட எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, இதெல்லாம் நான் உனக்கு செய்தேன் சரியா, நீ எனக்கு மரியாதை கொடுக்குறியா, நீ எனக்கு ஏதாவது செய்யறியா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புலாம் இருக்கக்கூடாது. பேர் புகழ் மரியாதைக்கான எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? சுயநலத்தோட நீங்க ஒரு செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா சிஸ்டர்? இது அதுதான் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டவங்களா ஆகுங்க அப்படிங்கிறாரு. இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா டிராமா படி இருக்காங்க, எல்லாருமே ஈஸ்வரனுடைய குழந்தைகள். அப்படிங்கிற போது இது சேவையின் பந்தனம் ஆகணும், கர்ம பந்தனம் ஆகக்கூடாது அப்படிங்கறத சொல்ற. சுயநல உணர்வு இல்லை அப்படின்னா தான் நீங்க அந்த பொதுநலமா பாப்பீங்க, ஆத்ம உணர்வுல பாப்பீங்க. எல்லாரும் பொதுவா ஈஸ்வரனுடைய குழந்தைகள்ன்ற பார்வையில பார்க்கும்போது, நான் சேவைக்காக, இவங்க இந்த ஆத்மாக்களுக்கு சேவைக்காக பாபா என்னை இங்க நிமித்தமாக்கி இருக்காருன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவீங்க. அதுதான் கர்மாதீத நிலை அப்படின்னு சொல்லுவார். கர்மத்தின் எந்த பந்தனமும் கிடையாது, சேவையின் பந்தனம் மட்டுமே, சேவையின் சம்பந்தம் மட்டுமே இவங்களோட அப்படிங்கிற அந்த உணர்வு. அப்பதான் கர்மாதீத நிலையை அனுபவம் செய்வீங்க அப்படிங்கிறாரு. இந்த வீணான சுபாவ சம்ஸ்காரம் அதுக்கெல்லாம் வசமாக மாட்டீங்கன்றாரு. என்னுடையதுங்கிறது தான், என்னுடைய சுபாவம் இப்படிப்பட்டது, என்னுடைய சம்ஸ்காரம் இப்படிப்பட்டதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு எதுவுமே இல்லாத அந்த வீணான சம்ஸ்காரம் சுபாவமே உங்களுக்கு தேக ரீதியில இருக்கிறது எல்லாமே உங்களது கிடையாது. பாபாவுடையது எதுவோ அதுதானே உங்களுடையது. நீங்க ஆத்ம உணர்வுல இருங்க அப்படின்னு சொல்ற. அதான் அப்பதான் கர்மாதீத நிலையை அனுபவம் செய்வீங்க அப்படிங்கிற. இதுல ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு என்னன்னா, சுயநல உணர்வுல இருந்து விடுபடணும், கடமை செய்யுங்க, எந்தவித பலனையும் எதிர்பார்க்காதீங்க. இந்த தேகம் தேக உறவுகள் தேக பொருட்கள் தேக உலகம் எதுவுமே உங்களது கிடையாது, எல்லாமே பாபாவுடையது அப்படின்ற உணர்வுல இருந்து ட்ரஸ்டியா இருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கர்மாதீத நிலையை அனுபவம் செஞ்சிடுவீங்க. ஆனா அதுக்கு என்னமோ குழப்பம் மாதிரி தெரியும் அந்த வரதானம் படிக்கும் போது. புரிஞ்சுதா? சரிங்க சிஸ்டர். அடுத்து ஸ்லோகன் சரளமான உள்ளம் மற்றும் சகஜமான சுபாவம். சரளமான உள்ளம் மற்றும் சகஜமான சுபாவம் கொண்டிருப்பவர்களே சகஜ யோகி. அவர்களே போலுநாத், கள்ளம் கவடமற்ற தந்தைக்கு பிரியமானவர்கள். ஓகே, அதான் டேக் இட் ஈஸி பாலிசின்னு சொல்லுவாங்க இல்லையா. எது நடந்தாலும் ஈஸியா எடுத்துக்கோங்க, ஈஸி நேச்சர் உடையவங்களா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் சகஜ யோகியா இருப்பீங்க அப்படின்றார்.
எது நடந்தாலும் என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தாண்டி வந்துட்டோம், இதெல்லாம் ஒரு விஷயமா, இதையும் கடந்து போயிடுவோம் அப்படின்னு ஈஸியா எடுத்துக்கோங்க. ஏன்னா டிராமா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது, பாபாவும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவரா இருக்கார். அவர் துணைவரா இருக்கும் போது எல்லா காரியமும் ஈஸியா தானே முடியும். அப்போ உங்களோட சுபாவமும் ஈஸியாயிடும். அப்ப யார் அப்படி ஈஸியா இருக்காங்களோ அவங்களதான் சகஜ யோகின்னு சொல்றாரு. யோகினால என்ன அர்த்தம்? ஆத்மானவர்ல இருந்து பரமாத்மா நினைவு செய்யக்கூடியவங்க. சகஜமா இருங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அதான் ஈஸியா எடுத்துக்கோங்க எந்த விஷயம் நடந்தாலும் அப்படிங்கிறார். அதான் சரளமான உள்ளம், சகஜமான அதனது சகஜமான சுபாவமா. சகஜமான சுபாவம். அதான் சகஜம்னாலே ஈஸி தானே, ஈஸி நேச்சர்னு சொல்லுவார். ஈஸி நேச்சர் இருக்கணும் அப்படின்னு. அதான் எது நடந்தாலும் டேக் இட் ஈஸி, எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்களதான் சகஜ யோகின்னு சொல்ல முடியும் அப்படின்ற. சகஜ உள்ளம்னா ஃபிளெக்சிபிலிட்டி. சகஜமான ஃபிளெக்சிபிலிட்டியா சரளமான உள்ளமா? ஆமா சிஸ்டர், அந்த பாயிண்ட். ஈஸி நேச்சர். சகஜமான சுபாவம்னா ஈஸி நேச்சர், சரளமான உள்ளம்னா ஃபிளெக்சிபிலிட்டியா? ஆமா சிஸ்டர். அதான் யாரு மோல்ட் ஆவாங்களோ அவங்கதான் கோல்ட் ஆவாங்கன்னு சொல்லுவாரு. அது அப்படின்னா கோல்டுனா ஈஸியா வளைச்சிடலாம் சிஸ்டர். ஒரு தங்க கம்பின்னு வச்சுக்கோங்க, ஈஸியா அது பிளெக்சிபிளா வளையும், மேலையும் கீழையும் நல்லா வளைக்க முடியும். அதே ஒரு இரும்பு கம்பினா வளைக்க முடியாது இல்லையா? ஆமா, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது போல கடின சுபாவம் உடையவங்களா இருக்காதீங்க, பிளெக்சிபிலிட்டியா இருங்க. நீங்க சொன்னது சரிதான். அது தங்க கம்பினா ஈஸியா கைய வச்சே வளைச்சிடலாம். அவர்களே போலநாத் கள்ளங்கவடமற்ற தந்தைக்கு பிரியமானவர்கள். தந்தை கள்ளங்கவடமற்றவரா இருக்காரு, அதே போல நீங்களும் கள்ளங்கவடமற்றவரா இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. கள்ளங்கவடமற்ற பாடல்னு நேற்று வந்து கேட்டுட்டே இருந்தேன். கள்ளங்கவடம் இல்லா பாபான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, கொள்ளை கொண்டாயன்னு அந்த பாட்டு வருது முரளியில. ஏன் அப்படி அந்த கள்ளங்கவடமற்ற போலாநாத் அப்படின்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்க ஒண்ணுமே இல்லாத பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட பெரிய ஆஸ்தியான சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைஞ்சிடறோம். ஒண்ணுத்துக்குமே உதவாத பொருள்களை கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய பொருட்கள்லாம் நம்ம வாங்கிக்கிறோம்னா அது கள்ளங்கவடம் இல்லாத வியாபாரிகிட்ட நம்ம வியாபாரம் செய்யறது மாதிரி அப்படின்னு சொல்லுவார். அதான் ஒன்றுத்துக்குமே உதவாத விஷயங்கள்லாம் இந்த தேகம், உடல், மனம், பணம் இதெல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாது, எல்லாம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட கொடுக்குறோம் பாத்தீங்களா? அவரும் அழியக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அழியாத சொத்தாக்க சொர்க்கத்தை நம்ம கொடுத்துறாரு 2000 வருஷம் அனுபவிக்கிறதுக்கு. நன்றி, கூட நன்றி நன்றி. சாந்தி. தேங்க்யூ பாபா.